உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவோட வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் அறிவழகன் இயக்கத்தில் வெளியாயிருக்கும் சப்தம். ஆதி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. லக்ஷ்மி மேனன் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இது தவிர சிம்ரன் லைலான ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்காங்க. டைரக்டர் அறிவழகன் ஈரம் படத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஃபோட்டோவான அந்த ஹாரர் ஜானருக்கு திரும்பி வரார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. அண்ட் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலையும் இதில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் எங்கேஜிங்காக போச்சா, படம் சொல்கிற விஷயம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஹோலி ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் லக்ஷ்மி மேனன் படிச்சுட்டு இருக்காங்க. பிஜி பண்ணுறாங்க. ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்காங்க. கிட்டத்தட்ட லெக்சர் மாதிரியான ஒர்க்கும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. அந்த காலேஜில் சில தற்கொலைகள் நிகழுது. மர்மமான முறையில் அது நகர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிப்படுது. அண்ட் அந்த டோட்டல் காலேஜே ஒரு ஹாண்டிங் பிளேஸாக இருக்குது. அதாவது அந்த காலேஜில் பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எல்லா இடத்துலையும் பரப்பப்படுது. ஸோ இதனால அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சிக்கல் வருது. நம்ம காலேஜோட ரெப்புடேஷன் போயிடும் அப்படிங்கிற அவங்க பயப்படுறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் தெளிவு கிடைக்க இந்த காலேஜில் பேயெல்லாம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரான ஆதியை வர வைக்கிறாங்க. ஸோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த காலேஜில் பேயெல்லாம் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா அது காலேஜுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஸோ காலேஜுக்கு வர ஆதி அங்கே இருக்கிற விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த 2 மரணங்கள் சூசைட் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ந்துச்சு இல்லையா, அது தொடர்பான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனாகவும் காட்சிகள் நகருது. கடைசியில் ஆதி உண்மையை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த காலேஜில் உண்மையாகவே பேய் இருந்துச்சா, அப்படி இருந்தால் அந்த பேய்க்கான பேக் ஸ்டோரி என்ன, அதை நியூட்ரலைஸ் பண்ணாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனாக பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டராக ஆதி. ஈரம் படத்தில் அந்த பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பேய் உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷனில் இருந்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக அது இருக்கும். இந்த படத்தில் டோட்டலாகவே ஒரு பேய் நம்பர் ஒரு ஆளாக நடிச்சிருக்காரு. ஆக்டிங்காக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ரோலாக இது இல்லைனாலும் கொடுத்த வேலையை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ரெடின் கிங்ஸ்லிக்கும் அவருக்கும் நடக்கிற அந்த கம்யூனிகேஷன், அந்த கெமிஸ்ட்ரி, அந்த சில காமெடிகள் அதெல்லாமே ஓரளவு நல்லாவே கிளிக்காக இருக்குது, நல்லாவும் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இன்டர்வலில் வர ஹை பாயிண்ட், கிளைமேக்ஸில் வர ஹை பாயிண்ட், இது ரெண்டுக்குமே ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு ஆதி. அவந்திகா அப்படிங்கிற கேரக்டரில் லக்ஷ்மி மேனன் ஆரம்பத்தில் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இல்லை லெக்சரரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அந்த ரோலில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகுது. அவங்களுக்கு தான் இந்த படத்தில் ஒரு மீட்டியான ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை ரொம்ப நல்லாவே கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. தன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய காட்சிகளில் எமோஷனலாக ஸ்கோர் பண்ண வேண்டிய வேலை லக்ஷ்மி மேனன் கேரக்டர் தான் இருந்திருக்கு. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக இன்டர்வெல்லையும் சரி கிளைமேக்ஸ்லையும் சரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றும் ஒரு சாலிடான சப்போர்ட்டிங் ரோலில் சிம்ரன். படத்தோட மையக்குறவே அவங்களோட பாத்திரம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃப்ளாஷ்பேக்கில் அவங்களோட நடிப்பு ரொம்ப நிறைவாகவே இருந்துச்சு. அந்த ஒரு கேரிங் மதராக அவங்க வெளிப்படுத்துகிற அந்த அன்பு, ஸ்பெஷல் சைல்டை அவங்க பார்த்துக்கிற அக்கறை, அண்ட் கிளைமேக்ஸில் அவங்க எடுக்கிற டெசிஷன், எல்லாத்தையும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு செய்கிற அந்த ஒரு துணிகரமான செயல், இதெல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சிறப்பாகவே இருந்துச்சு. சிம்ரனோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் மற்றும் ஒரு 90s நாயகியான லைலாவுக்கு அந்தளவு சாலிடான ரோல் கொடுக்கப்படல. கிட்டத்தட்ட 3rd ஆக்டில் தான் அவங்களோட ரோலே எமர்ஜ் ஆகுது. அண்ட் அவங்களோட நடிப்புமே டோட்டலாக கேரிகேச்சராக தான் ஃபீல் ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த செயற்கையான டப்பிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டப்பிங்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அந்த நடிப்புக்கு ஒற்ற மாதிரியான ஒரு ஃபீலில் அது கொண்டு வந்திருக்கலாம். அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் முறுத்தலாகவே இருந்துச்சு. அண்ட் அதர் தன் தட் சில கேரக்டர்ஸும் வந்துட்டு போகிறாங்க. MS பாஸ்கர், ராஜீவ் மேனன் அப்படி மாதிரியான கேரக்டர்ஸ் வராங்க. பட் அவங்களுக்கு அந்தளவுக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றமான விஷயம் தான். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் அறிவழகன் கான்செப்டாக ஒரு ஆம்பிஷியஸான ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காரு. ஹாரர் ஜானருக்கு அந்த ட்ரூ டு த ஜானர் படம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஹாரரில் காமெடி கலக்காமல், என்டர்டெயின்மெண்ட்லாம் கலக்காமல் அந்த த்ரில் எலிமெண்ட்ஸ் வச்சே சுவாரஸ்யத்தை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு எங்கேஜிங்காக போகிறதுக்கு இந்த எஃபர்ட்டும் ஒரு ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பற்றி ஒரு டீட்டெயிலான ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே புலப்படுது. அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க, அண்ட் ரியல் லைஃப் கேசஸ், அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், அதோட ரெஃபரன்ஸ், இது எல்லாமே படத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயிலான எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அந்த உழைப்புக்கு நிச்சயமாக பாராட்டுகள். பட் இதெல்லாம் தாண்டி ரைட்டிங்கை தாண்டி படத்தோட ஸ்ட்ராங் பில்லர்னு நான் சொல்கிறது டெக்னிக்கல் ப்ராவஸ் தான். நிச்சயமாக சினிமோட்டோகிராஃபி பண்ண அருண் பத்மநாபன், எடிட்டிங் பண்ண சபு ஜோசப், அண்ட் தமன் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது 3மே நிச்சயமாக பாராட்டத்தக்கது. இதை தாண்டி இன்னொரு சைலண்ட் ஹீரோவாக இருக்கிறது படத்தோட சவுண்ட் எடிட்டிங் தான். அந்த டிபார்ட்மெண்ட்லையும் கலக்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் வர அந்த சைல்டு ஹாண்டிங் எபிசோடாக இருக்கட்டும், இன்ட்ரோல் பிளாக்ல வர அந்த சர்ச் லைப்ரரி சீனாக இருக்கட்டும், அண்ட் கிளைமேக்ஸில் வர அந்த ஓவரால் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒவ்வால் வச்சு வர விஷயங்களாக
இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெரிய மெனக்கெடல் தெரியுது. ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு மீனிங் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த எஃபோர்ட் மூலமாக அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் சவுண்ட் ஹீரோவாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த எழுத்தில் இல்லை நடிப்பில் இல்லாத அந்த த்ரில்லை அந்த சவுண்ட் நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நிறைய இடங்களில் கொஞ்சம் ரொம்ப ஓவர் குக்ட் ஆகிட்ட ஒரு பிளாட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் இன்னும் நிறையா டீட்டெயில் சேர்க்கணும், நிறையா லேயர் சேர்க்கணும்னு ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள், அவங்கவுங்களுக்கு ஒரு இன்டென்ஷன், அவங்கவுங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டுன்னு நிறைய விஷயங்களை சேர்த்துருக்காரு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ரொம்ப லென்த்தாகவே ஃபீல் ஆகுது. அதோட மெசேஜ் கன்வே ஆனதுக்கப்புறமும் அந்த திரும்ப அந்த ரீஎட்ரேட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது அந்த எமோஷன்ஸை ஓரளவு டைலூட் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்திருக்கலாம். அடுத்ததாக படத்தோட பிரதான சிக்கலாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, பேய் படம் அப்படிங்கிறது ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயம் தான். அந்த ஜானரில் நிச்சயமாக படங்கள் எடுக்கலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு ஜானர், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வகையில் அதை நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். பட் எகெயின் அதில் வர விஷயங்களை, அந்த பேரானார்மல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, சூடோ சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சயின்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த உறுத்தலே ஏற்படுது. அதில் ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த படத்துலையும் அந்த மாதிரியான சர்க்கிள்கள் அங்கங்கே எட்டி பார்க்குது. ஹீரோ சூடோ சயின்ஸை பிலீவ் பண்ணுறாரு, ஹீரோயின் ஒரு கட்டம் வரைக்கும் சயின்ஸை பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் காட்சிகள் நமக்கு காட்டப்படுது. வசனங்கள்லையும் அந்த டிபேட் எதிரொலிக்குது. பட் எகைன் இந்த இடத்துல டைரக்டர் அறிவழகன் கிளவராக ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரெண்டு பக்கமும் சாயாமல் நியூட்ரலாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் ஒரு இன்டென்ஷனோட சில காட்சிகளும் வசனங்களும் வச்சுருக்காரு. அது நிச்சயமாக பாராட்டத்தக்கது தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் எகைன் அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட், அந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சூடோ சயின்ஸ் பக்கம் சார்ந்து போயிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. அதனாலேயே இந்த டிபேட்டில் சூடோ சயின்ஸ் பக்கம் கதை கொஞ்சம் வெயிட்டேஜோடு சாஞ்சிட்ட மாதிரியான ஒரு ஃபீலுமே இருக்குது. இதை தவிர்த்திருக்கலாம். இந்த சயின்ஸ் விசஸ் சூடோ சயின்ஸ் டிபேட்டை இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக கையாண்டிருக்கலாம். அடுத்ததான் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். எனக்கு நிறைய இடங்களில் சவுண்ட் எடிட்டிங் ரொம்பவே சிறப்பாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய இடங்களில் இந்த அதீத சப்தம் படம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ட்ரிகரான ஒரு விஷயமா எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி இப்போ வீடியோக்கெல்லாம் நம்ம சென்சார் கொடுக்குற மாதிரி இந்த சவுண்ட் விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகர் வார்னிங் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ஃபுல்லாக எக்ஸ்டென்சிவாக சவுண்ட் ஒரு பெரிய ப்ளே பண்ணுது. அதில் நிறைய இடங்களில் அது கதைக்கு உதவினாலும் இன்னும் கொஞ்சம் இடங்களில் கொஞ்சம் ப்ரோலாங்டாக இருக்கிறப்போ அது கொஞ்சம் நாய்ஸாக ஃபீல் ஆகுது. அது நமக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு மைக்ரேன் ஃபீலையும் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தவிர்க்கிற மாதிரி சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ட்ரிகர் வார்னிங்காவது கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஆம்பிசியஸான ஒரு எஃபர்ட், ஒரு ஒரிஜினல் அந்த ட்ரூ டு த ஜானர் ஸ்டோரி கொடுக்க டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கான பாராட்டுகள் நிச்சயமாக உண்டு. பட் எழுத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். திரைக்கதையிலையும் கொஞ்சம் தெளிவான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அண்டு டோட்டலாகவே அந்த டெம்ப்ளேட்டாக இருக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் இழுக்கப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்தை பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.